சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் எப்பொழுதும் எந்நாளும் ஏதோ ஒரு சோகத்தை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோமே. நம்மால் மற்றவர்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, எல்லா நேரமும் நமக்கு சோதனைகள் மட்டுமே வருகிறதே என்று நீ கவலைப்படுகிறாய். உன் கவலையை குறைக்கவே நான் ஓடோடி வந்தேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த அளவு உன்னுடைய வேலையில் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறாயோ, அந்த வேலையிலும் உனக்கான ஒரு தகுதியும் ஒரு வரவும் இன்னும் ஒழுங்காகவே வரவில்லை என்று நினைக்கும் பொழுது மனம் வேதனை அடைகிறாய். வேதனை அடையாதே, உனக்கான மரியாதை கிடைக்கும். மற்றவர்களுக்கு, அதாவது உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு உன்னால் உதவ முடியும். பெரிய இடத்திற்கு வருவாய். தங்கமே, கவலையை மட்டும் சுமந்து கொண்டு இருந்தோமானால் வாழ்வில் எதையும் நம்மால் அவ்வளவு சீக்கிரத்தில் காண முடியாது. நம்முடைய வேலையை செய்து கொண்டே இருந்தோமானால் நிச்சயமாகவே நம்மால் ஒரு நேரம் நம்மால் சாதிக்க முடியும். அதை மட்டும் அனைவரும் புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் வேண்டுமானாலும் சொல்லட்டும், உன்னால் இது முடியாது, உன்னால் இது நடக்காது, உன்னால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி எத்தனை பேர் எத்தனை விதமான காயங்களை வேண்டுமானாலும் உன் மீது சுமத்தட்டும். ஆனால் அது எதுவுமே உன்னுடைய மனதுக்குள் போகக்கூடாது. இந்த காதல் வாங்கி அந்த காதல் விட்டு விட்டு போய்கொண்டே இருக்க வேண்டாம். உன்னுடைய கவனமானது சிதறும் பொழுதுதான் நீ தோல்வியையே சந்திக்கிறாய். அதுவரை நீ உன்னுடைய முயற்சிகளை போட்டுக்கொண்டே இருக்கும் வரை நீ வெற்றித்தான் அடைவாய். நீ நினைக்கிறாய் என்ன தெரியுமா, ஒரு வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அதில் எதுவுமே நமக்கானது கிடைக்கவில்லை என்ற பொழுது தோல்வி அடைந்து விட்டோமே என்ற கிடையாது. எப்பொழுது நம் செய்து கொண்டு இருக்கும் வேலையில் இருந்து பின் வாங்குகிறோமோ அன்றுதான் நம் தோல்வி அடைகிறோம். நாம் செய்து கொண்டிருக்கும் வரை நம் தோல்வி அடைவதே கிடையாது. புரிகிறதா? அதனால் உனக்கு பிடித்த விஷயங்களை, நீ செய்து கொண்டிருக்கும் வேலைகளை தொடர்ந்து செய். அதற்கான நட்பலன்களை நான் உனக்கு தருவேன். என்னாலுமே நான் உன்னுடன் இருக்கும் பொழுது தேவையில்லாத கலக்கங்களும் கோபங்களும் வேண்டாமே. எவ்வளவுதான் சோதனை வந்தாலும் உன்னை அதிலிருந்து தூக்கி விடப்போவது நான். தூக்கி நிச்சயமாகவே விடுவேன். யார் எது சொன்னாலும் உன்னுடைய மனம் மட்டும் எப்பொழுதும் சோர்ந்து போகக்கூடாது. தெளிவான எண்ணத்தை வைத்துக்கொள். நீ செய்து கொண்டிருக்கும் விஷயத்தை நீ தொடர்ந்து செய்து கொண்டே இரு. உனக்கானதை நான் உன்னிடம் வந்து சேர்ப்பேன். யார் சொன்னா உன்னால் இது முடியாது அது முடியாது என்று? உன்னால் எல்லாம் முடியும் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது. அந்த நம்பிக்கை உனக்குள்ளும் கொண்டு வா. நிச்சயமாகவே உன்னால் சாதிக்க முடியும், வெல்ல முடியும், நல்லதே நடக்கும். உனக்காக நான் இருப்பேன் எப்பொழுதும். ஓம் சாய்ராம்.